இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம இன்விசிபிள் செயின் லான்ச் பண்ணதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸுமே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் போகிறது, உடம்ப பார்த்துக்கிறது எல்லாத்தையுமே மறந்தாச்சு. ஸோ அதனால் எல்லா வேலைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஹோல்ட் போட்டுட்டு நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பேக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஜிம் வந்துட்டேன். ஆக்சுவலி கீழே வந்து பார்த்தப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கார்டியோ பண்ணலான்னு மேலே போனேன். பார்த்தா ஆளே இல்லை. ஸோ ஜாலியாக நான் மட்டும் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சர்க்கியூட் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் க்ளோ வந்து என் ஃபேஸில் நல்லாவே தெரியுதில்ல. உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே எங்கள் பாட்டி வீடு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவங்க என் சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சு சின்ன வயசில் நான் பண்ண கதையெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய பாட்டி அண்ட் இவன் வந்து என்னோடய தங்கச்சி. இவளுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதனால் அவங்க மம்மி வந்து வண்டி வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவளுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஒரு பேங்கிள் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேங்கிள் வந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்ருந்தோம். அந்த டைமில் என் தங்கச்சி 2 பேரும் வந்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் கேட்க மாட்டேன்ற தைரியத்தில் தான் 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் நான் கேட்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு எனக்கான வேலையெல்லாம் வந்து நல்லாவே வாங்கிக்கிட்டேன். குட்டி குட்டி வேலை தான். பட் ஆனால் இதை பண்ண வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன். ஒரு தங்கச்சி நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவான். ஆனால் என் கூட பிறந்தது இருக்கே எதையுமே செய்யாது. சும்மா வந்து அலப்பறதா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவளையும் வச்சு வேலை வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நம்மளோட பேஜில் இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் லேயர் பெண்டன்ட் செயின். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு லோட்டஸ் பீகாக் மாதிரி இருக்கும். அது கீழே வந்து 3 இருக்கும். உங்களுக்கு தேவையான மாடல்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம்.